ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் நிறைய பேர் டொபிகோ டக்கபக்கின்னு கேள்விப்பட்டேன். அதோட என்னடா இது, வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிச்சன் நினைக்கிறேன். அடுப்பெலாம் ஆன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஜஸ்ட் ரைஸ் ஃப்ளார், கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் சீரகம் கலந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். அப்புறம் சைடில் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு, எண்ணெய், தண்ணி அதாவது நான் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாக நான் 7 தான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை அப்படிங்கிறதுனால 7 தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூடாகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். கொஞ்சம் இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு வேக வைக்கலாம். ஸோ இது ஒரு கொரியனில் ஆரிஜினேட் ஆன ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இந்த டிஷ்ஷை நான் மெயினாக எடுத்ததுக்கான காரணமே அதில் ஒரு சீஸியாக அதில் மேலே வந்தது தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இந்த டிஷ்ஷையே எடுத்தேன். இப்போ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அங்கே உள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷில் என்ன அப்படின்னாலே இது பேசிக்லி இட்லி தான். ஆனால் அது நம்ம இட்லியை மாவுலேருந்து எடுப்போம் இல்லையா, இவங்க அரிசி மாவுலேயே போட்டுட்டு பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் இது ஒரு ஸ்பைசி ஃபுட். ஸோ இதனால் வேக வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, தெரியாமல் ஒன்று கீழே போட்டு அதை மட்டும் திருப்பி ஒழுங்காக க்ளீன் பண்ணி விட்டுட்டு திருப்பி இதை 5 மினிட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துருமா. ஸோ இது நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு கரெக்டாக வேக வச்சதுக்கப்புறமா இதை அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நான் இல்லை செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்றத்தை மட்டும் எடுத்து வெட்டி பார்த்தேன். உள்ளே ஒன்றுமே இல்லை. கிளியராக இருந்தது அப்படின்னா அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த இதெல்லாம் நான் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து சாஸ் பண்ண போகிறேன். எனக்குமே சாஸ் பண்ணுறதுக்கு தெரியாது. நானே கொஞ்சம் சைடில் இருந்து பாருங்கள், வீடியோ பார்த்து தான் பண்ணுறேன் சாஸை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் மீடியம் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு கைடு வீடியோவே கிடையாது. நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். பட் இதோட ரிசல்ட் நல்லா தான் வந்தது. ஸோ நீங்கள் எந்தையும் ஒரு கைடு வீடியோவை யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சரி, ஓகேவா. அதில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த சாஸ் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். உங்களோட டேஸ்ட்டுக்கு, உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான் நீங்கள் செஞ்சுக்கணும். இதில் நான் என் டேஸ்ட்டுக்கு அதிகமாக போடுவேன், கம்மியாக போடுவேன், அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பொறுத்து பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு சீரகம் நல்லா அந்த பொரியறது நிற்கிற வரைக்கும் அதை நீங்கள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டே மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஸோ அதை நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பூண்டு வெங்காயமும் போடணும். அதே மாதிரி தான் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்கள் ஃபேமிலியில் அப்புறம் எனக்கும் பூண்டு ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லாத்துக்கும். அதனால் நான் கொஞ்சம் பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு கிட்ட பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். வெங்காயமும் அடுத்து நீங்கள் வெங்காயம் போடணும், அதுவும் அப்படி தான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சாட்டே மாதிரி பண்ணிக்கோங்க. டப்புன்னு வெடிக்குது. எனக்கு வேறு அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் அதை கொஞ்சம் நல்லா சாட்டே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்தேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்துலேயும் கொஞ்சம் பாதிக்கிட்ட தான் போட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது வெங்காயம் பெருசாக. அதனால் நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாட்டே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கைடுக்கு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்த மாதிரி, கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் மாதிரி இருந்தது. ஸோ இதை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டொக்கபொக்கி அதுக்கு அந்த உருட்டி இருக்கீங்களோ அதை பொறுத்து இருக்குது நீங்கள் செய்கிறது. அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் நீங்கள் ஹாட்டாக ஏதாவது ஹாட் சில்லி சாஸ், ஷெஸ்வான் சாஸ் இந்த மாதிரி என்ன வேணால் போட்டுக்கலாம். இல்லைனா காரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல கொஞ்சமாக ஊறுகாய் சேர்த்துருக்கேன். பிக்கல் அது நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் காரமாக தானே இருக்கும். அதனால் இதுவுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் அவ்வளோவா பிடிக்காது. பட் நான் என்னோடய ஃபேவரெட் ஊறுகாய் சேர்த்ததுனால கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன், பூண்டு ஊறுகாய். ஸோ அதை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் திக்காகிற மாதிரி, உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேலே மட்டும் அந்த தண்ணி கிளியராக மிதக்குது, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் கெச்சப் ஊற்றிக்கோங்க. நான் எவ்வளோ கிளம்ஸின்னு பாருங்கள். கெச்சப்பை ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டேன். சரி, ஓகே, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான். அப்புறம் கெச்சப்புமே அதில் கொஞ்சம் ஸ்வீட், புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் உங்களோட டேஸ்ட் சம்மனாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மிளகாப்பொடி, அந்த மாதிரி மிளகாப்பொடியுமே அப்படி தான் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. நான் மறுபடியும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் மிளகாப்பொடி சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் பெப்பர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட் சாமனுக்கு தான். அப்புறம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல ஒயிட் வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் ஒயிட் வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரத்தை கொஞ்சம் கிக்காக காட்டும். அதனால் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 மினிட்டுக்கு சாட்டே மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தோடனே நீங்கள்
இதில் டொக்கபோக்கி அந்த ஒரு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுனால நீங்கள் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்காக தான் வரணும். ஸோ இது மாதிரியே மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஸோ நான் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க டொக்கபோக்கி எடுத்து உள்ளே போட்டுருங்க. ஸோ உங்களோட டொக்கபோக்கிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 7 தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் கொஞ்சம் சாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இது நல்லா இந்த சாஸ் திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சாஸ் நல்லா திக்காக வரணும். அதாவது அந்த டொக்கபோக்கிக்குள்ளே நல்லா இறங்கணும், சாறு மாதிரி இறங்கணும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வெளியில் மட்டும் லைட்டாக ஒரு லேயர் மாதிரி கடிப்பீங்க. அப்புறம் உள்ளே பார்த்தா வெறும் இட்லி இல்லை வெறும் ரைஸ் கேக் மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. கொஞ்சம் இது பாருங்கள், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ இதுவாகிடுச்சுன்னு. இன்னுமே இப்போ கம்மியாகி நல்லா திக்காக ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் சீஸ் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த இதை எடுத்ததுக்கான காரணமே சீஸ் தான். ஸோ அதை நான் எடுத்து அப்படியே மேலே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா டொக்கபோக்கி ரெடி ஆகிடுச்சு. அந்த சீஸ் மட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகணுங்கிறதுனால நம்ம சிம்மில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. ஆனால் நான் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது மொத்தமாக கேவலமாகிடுச்சு. அதனால் நான் மறுபடியும் அந்த பவுலோட மேலே சீஸ் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி அதை பார்த்துக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.